சுட சுட சாதம் போட்டுக்கணுங்க. பிசைஞ்சு கத்திரிக்காய் மீன் குழம்பு வாசனைங்க கம கம கம்மன்னு ஒத்துங்க. இந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு அந்த டேஸ்ட் மீன் குழம்பு டேஸ்ட்டில் இருக்குதுங்க. வாங்க நீங்களும் சாப்பிட்டீங்க. வாங்க இது இந்த காரக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்திங்க. நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய வெங்காயம் போட்டுக்கலாம். அது கூடவே தக்காளி நல்லா கட் பண்ணி பார்த்துங்க பூச்சதுன்னா இருக்குதான்ட்டு. அதுக்கேற்ற மிளகாய் தூள் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். அது கூடவே புளி ஒரு எலுமிச்சை சைஸ் ஊற வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். தண்ணியோடு ஊற்றிங்க. கறிவேப்பிலை ஒரு இனுக்கு போட்டுக்கலாம். அதை பூண்டு போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சின்னு வந்துடலாம். இது போல் நைஸாக அரைச்சிக்கலாங்க. இது பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ தாளிப்பு ஒன்று போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். அது நல்லா பொரியுது. சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். அதுக்குள்ளே பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கறிவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா சின்ன வெங்காயம் வதங்கட்டும். கொஞ்சமாக கலருக்கு தனி மிளகாய்த்தூள். நம்ம தக்காளி வெங்காயம் மிளகாய்த்தூள் புளியெல்லாம் அரைச்சி வச்சுது. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரவில்லையும் நல்லா தொழி விடலாம். ஒரு 7-8 நிமிஷமாவது இது அப்படியே இருக்கட்டும். ஏன்னா எல்லாம் பச்சையோடு தான் போட்டு அரைச்சிருக்கோம். அதனால் இது கொஞ்ச நேரம் அப்படியே எண்ணெயிலே வதங்கணும். நல்லா அந்த மசாலா அரைச்சி ஊற்றுந்து ஒரு 1/2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த மிக்ஸி ஜாரை அரைச்சி தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா அதுக்கெல்லாம் கடை விட்டுங்க. இது நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம இப்போ கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குதுங்க. இது ஒரு பக்கம் கொச்சின்னுக்கிட்டோம். நம்ம அதுங்காட்டியும் கத்திரிக்காயை வதக்கி எடுத்துக்கலாம். கத்திரிக்காயை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். சொத்தை இருக்குதா என்னன்னு பார்த்துங்க. நல்லா சின்ன சின்ன கத்திரிக்காய் பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்துக்கிறோம். இப்போ நான் கடாயை வச்சு எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றினுக்கிறேன். இப்போ இந்த கத்திரிக்காயை அதில் போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கலாம். பெருங்காயம் சேர்த்துக்கணும். நல்லா வதங்கிடுச்சுங்க. இது பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ கொதிக்கிற குழம்பு இதை நம்ம கொட்டிடலாம்.
இதை நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். ஏன்னா கத்திரிக்காய் எண்ணெயிலே பாதி நல்லா வெந்து போச்சு, குழம்புல பாதி நல்லா வெந்துடும். கொதிக்கிற குழம்புல கொட்டினோம்னா ஒரு 5 நிமிஷம் கூட தேவையில்லை, நல்லா இறஞ்சிடும். இப்போ உப்பு வந்து திட்டமாக பார்த்துங்க, கம்மியாக இருந்தால் அந்த டைமில் போட்டுங்க. நான் குழம்பு இறங்காட்டியுமே உப்பு திட்டமாக போட்டால் தான் குழம்பு நல்லா டேஸ்ட் வரும். சும்மா நம்ம வீட்டில் ரெடி பண்ண காரக்குழம்பு பொடிங்க. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலான்னா கீழே லிங்க் கொடுத்துருக்குறேன், அதில் போய் பார்த்துங்க. காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் நல்லா வெந்து போச்சு பாருங்கள். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான கத்திரிக்காய் காரக்குழம்பு பொடி போட்டு செஞ்சுருக்குறோம். வாங்க சாப்பிடலாம். சுட சுட சாதமும் ரெடி ஆயிடுச்சு. சாதம் போட்டுன்னு இப்போ நம்ம சாப்பிடலாம். சுட சுட சாதம் போட்டுக்கணும். நம்ம வச்ச கத்திரிக்காய் காரக்குழம்பு ஊற்றி சாப்பிட்லாம். நல்லா டேஸ்டான கத்திரிக்காய் காரக்குழம்பு, மீன் குழம்பு டேஸ்ட்டு வருங்க. இந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு பாருங்கள், முழுசாகுது பாருங்கள், அப்படியே கத்திரிக்காய் சரிங்களா. நல்லா சுட சுட சாதம் நல்லா போட்டு பிசையும் போதே நாக்கில் எச்சில் ஊறுது. இந்த கத்திரிக்காயை கொஞ்சம் பொட்டு சாதத்தில் வச்சு பிடிச்சி சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. மீன் குழம்பே இதுங்கிட்ட தோற்றுருங்க இந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.